பாருங்க. திருவனந்தபுரத்தில காங்கிரஸும், கம்யூனிஸ்ட்டும் மாறி, 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 மாறி இருந்த ஒரு நகராட்சியில பிஜேபி 45 வருடங்களுக்கு அப்புறம் ஜெயிச்சிருக்கிறது தான் இப்போ ரொம்ப அதான் ட்ரெண்டிங் நியூஸா இருக்குது கேரளாவுல. ஆனா அந்த மக்கள் எடுத்த முடிவு ஒரு நல்ல முடிவு தான். ஏன்னா, ஒரே கட்சி மாறி, 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 மாறி இந்த மாதிரி ஒரு மாறி, மாறி ஒரு கட்சியை கொண்டு வரக்கூடாது. அது ஜனநாயகத்துக்கு ரொம்ப விரோதமானது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு மக்கள் மேல அப்படி நீங்க மாத்தி, மாத்தி ஓட்டு போட்டுட்டே இருக்கும்போது, மக்கள் மேல ஒரு மதிப்பு இருக்காது. ஒரு பயம் இருக்காது. என்ன இவங்க ஓட்டு நமக்கு தான் போட போறாங்க. எப்படி இருந்தாலும் நமக்கு தான் போட போறாங்க. நம்ம செய்யறத செஞ்சுட்டே இருக்கலாம். அப்படின்ட்டு அந்த சட்டத்த மதிக்க மாட்டாங்க. மக்கள மதிக்க மாட்டாங்க. பயப்படவும் மாட்டாங்க எதுக்கும். 2 கட்சி இருக்குது. ஒண்ணா இவன் வரல நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதே நிலைமை தான் தமிழ்நாட்டுல கூட இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா, 45 வருஷத்துக்கு அப்புறமா பிஜேபி வந்திருக்குன்னா, அந்த மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அடுத்தது அவங்க ஏதோ நல்லது செய்ய போறாங்கன்னு யோசிக்கிறாங்க. அது மாதிரி மாத்தி குடிக்கும்போது நிச்சயமா அவங்களும் நல்லது செய்வாங்க. ஏன்னா முதல் முதல் வந்திருக்கும் பொழுது, மீண்டும் அவங்களுக்கு நல்லது செய்வாங்க அந்த மக்களுக்கு. அந்த மாதிரி அந்த ஒரே கட்சியில நம்ம அத ஒருத்தருக்கே மாத்தி மாத்தி இப்படி ஓட்டு போடவே கூடாது. மாத்தி மாத்தி தேர்ந்தெடுக்கணும். ஒரு 5 வருஷம் தானே, ஒரு 4 வருஷம் இந்த என்ன செய்றாங்கன்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அடுத்த தடவ மாத்தி போடுங்க. அவ்வளோதானே. இந்த அனுதாபம், ஆதரவு, கட்சி அனுதாபம் அதெல்லாம் நம்ம அத எடுத்துக்க கூடாது. எங்க அப்பா காங்கிரஸு, எங்க அப்பா அ கம்யூனிஸ்ட்டு அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. அதெல்லாம் இந்த காலத்துக்கு சுத்தமா பொருந்தாது. அப்பா காலம், பாட்டா காலமெல்லாம் வேற. அப்ப இருந்த காண்டிடேட்ஸ் வேட்பாளர்கள் வேற. அப்ப இருந்த அரசியல்வாதிகளுடைய குணம் வேற. அவங்களுக்கெல்லாம் பரம்பரை இருந்தாங்க, போட்டாங்க. ஆனா, இப்ப இருக்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு குணநலன் கிடையாது. ஒரு சுய ஒழுக்கம் கிடையாது. அந்த மாதிரி வேட்பாளர்கள் தான் இப்ப இருக்கக்கூடியவங்க. இன்னைக்கு கூட நல்லா இருப்பாங்க, நாளைக்கு மாறிருவாங்க. இதே பிஜேபியில கூட தேர்ந்தெடுத்தா கூட, நாளைக்கு ஓட்டு வாங்குனதுக்கப்புறம் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால, அது நம்ம முடிவு செய்யவே முடியாது இந்த காலத்துல. அதனால அப்பா காங்கிரஸு, எங்க பாட்டன் காங்கிரஸு, அவங்க இந்த கட்சியில தான் இருந்தாங்க. அதனால நானும் ஃபாலோ பண்றேன். அப்படிங்கிற எண்ணத்த விட்டு மாத்தி